பார்ட் 1 காதல் கொண்டேன். இந்த மூவி என்ன மாதிரியே உங்களில் நிறைய பேருக்கு ஃபேவரட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மூவியில் சோல் டச் ஆன சீன், வினோத்தோட அட்டையர் பிடிக்காமல் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கின இடத்துல திவ்யா வினோத்தை இந்த உலகத்தில் சேர்த்து ஒரு ஆளாக பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கையை கொடுத்து பேசுவாங்க. பல வருடங்கள் இருள் சூழப்பட்ட அறையோட கதவின் சாவி துவாரம் வழியாக தெரிகிற வெளிச்சம் மாதிரி திவ்யா வினோத்தோட லைஃப்பில் வரும். அப்படியே கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா வினோத்தோட ஹை சைக்கோஸ்டிக் கம்யூனிட்டியோட சேசிங் சீன். அதில் ஒரு மலையோட விளிம்பில் இருக்கிற மரத்தில் திவ்யா அவங்க லவ்வர் அண்ட் வினோத் 2 பேரையும் 2 கையால் பிடிச்சிட்டு இருப்பாங்க. திவ்யா லவ்வர் அவனை விட்டு இல்லைனா நம்ம செத்துருவோன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. இந்த இடத்துல வினோத்துக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இத்தனை வருஷமாக நம்ம இல்லைன்னா யாரும் வருத்தப்பட போகிறது இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த வினோத்துக்கு நம்மளுக்காக ஒருத்தர் இவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்கன்றத உணர்ந்த உடனே திவ்யாவை பார்த்து சிரிச்சுட்டே கையை மெதுவாக ரிலீஸ் பண்ணி கீழே விழுவார். எனக்கு இந்த மூவியில் பிடிச்ச சாங் லிரிக்ஸ், தாயாக நீதான் தலை கோத வந்தாள், உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீனை கமெண்ட் பண்ணிடுங்க. பை பாய், டட்டா.